கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 4 விதமான காரியங்களை குறித்து தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். பயப்படாதே, திகையாதே, உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வாக்குத்தத்தமாக இந்த காலைவெளியிலே நாம் அதை சிந்திப்போம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதனாலே இந்த திகைப்புகள், கலக்கங்கள், பயங்கள் ஏற்படுகிறது என்றால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே இவ்விதமான ஒரு திகைப்பு, ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் நமக்குள் காணப்படுகிறது. இது எல்லாம் அறிந்ததுதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி, ஒரு சில காரியங்களிலே அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு சில இடங்களிலே அவர் ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஒரு சில இடங்களிலே அவர் ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மற்றொன்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த 4 விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் கீழ்ப்படியும் பொழுது, நாம் வரும் காரியங்களை குறித்தும், நடக்கின்ற காரியங்களை குறித்தும், நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்தும் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருப்போம். அதனால்தான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா இவர்களில் காணப்படுகிற எல்லா சொற்களையும் எல்லாவற்றிலும் நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாமல் இருப்பதினால்தானே நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய மன விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது ஒரு சில கலக்கங்கள், பயங்கள், திகைப்புகள் இவெல்லாம் ஏற்படுகிறது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இந்த காலவேளையில் நமக்கு கொடுக்கிறார். மற்றொன்று, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அப்படி என்றால் நீதியின் வலது கரத்திலே எப்படி நடத்துவார் என்றால், எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை தாங்கி நடத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் நாமே அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் அவர் நீதியின் கரத்தினால் நம்மை தாங்குவார். ஆனால் தான் எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனங்களினாலே நம்மை தாங்குகிற தேவன், அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதம் 94:18 சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய கால்கள் சறுக்காதபடிக்கு, நம்முடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால்தான் நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு, நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்திலே தெரியப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அதை ஆறுதலாய் மாற்றி நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முழுவதுமாக உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவருடைய கிருபை நேற்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. ஆகையினாலே அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சித்த கிருபை அல்லவே என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் எதற்குறித்தும் நாம் பயப்படாதபடிக்கு, திகையாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, என் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார்,
எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எனக்கு ஆறுதலாக இருப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். ஆனால் நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஏசாயா 41:10 சொல்லப்பட்டது போல நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் நாம் திகைத்து போக மாட்டோம். ஆகினாலே நமக்கு ஒரு தேவன், சகாயம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார். நம்மை அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு தேவன்தான் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு நம்மை ஆசீர்வதித்து ஆலோசனை சொல்லி அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார் என்று இந்த கால வேளையிலே நாம் விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென்.